அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நேற்று எபிசோட் பார்த்தீங்களா எல்லாரும்? நானும் பார்த்தேன். டாஸ்க் முடிஞ்சு, கேம் முடிஞ்சு, 4 ஃபைனலிஸ்ட் யாருன்னு செலக்ட் பண்ணிட்டானுங்க. ஆனா உள்ள இருக்க இந்த சண்டை மட்டும் ஓயிற மாதிரி இல்ல. அடிக்கிற வேற எல்லாத்தையும் வெளியில அனுப்பி உள்ள எடுத்து, வெளியில அனுப்பி உள்ள எடுத்து, வெளியில நடக்கிறதுங்கிறதையும் உள்ள அப்படியே அப்பட்டமா போட்டு காட்டுறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த குறும்படம் பிக் பாஸ் சீசன் 100 நாள் உள்ள இருக்கணும் அப்படிங்கிறது? அடிக்கடி தான் வெளியில ஒரு பிரேக் ஒன்று கேட்டு வெளில போயிட்டு வந்துடலாமே. என்னங்க இது? நேற்று நடந்ததுலேயே முக்கியமான ஒரு விஷயம் வந்து சாண்ட்ரா அவர்கள் திரும்ப உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. வந்தோடனே ஒரு ஃப்ளவரோட வந்து ஹாய் மாலினி, கிருஷ்ணன், நான் இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கே அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. உள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 தடவை ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கே. திரும்பவும் வந்து உள்ள அப்படியே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நடிகை திலகி, நடிப்பு அரக்கி, உலக நாயகி, இந்த மாதிரிலாம் நிறைய மீம்ஸ் அவங்களோட வெளியில வைரல் ஆகிட்டு இருக்குது. நானும் பார்த்தேன். நேற்று வந்தோடனே வந்து அவங்களோட ஒரு வியர்டான ஒரு ஆக்வர்டான ஒரு ஆக்டிங்கை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அமித் கிட்ட போயிட்டு அமித் வந்தோடனே சொல்லிட்டாரு, நான் வந்தா பேச மாட்டேன், வெளியில அவங்க போயிட்டு என்ன பத்தி என்ன சொன்னாங்க. அந்த மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. உடனே வந்து அவங்க அமித் கிட்ட, ஏன் மேல கோவமா இருக்கீங்க, என்னாச்சு, என்ன விஷயம், வேணாங்க அதை பத்தி நான் பேச விரும்பல, விட்டுருங்க அப்படின்னு. இல்ல அமித் சொல்லுங்க, எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு. ஏங்க நான் அவ்வளவு உங்களுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன், உங்களோட உட்காந்து கழிச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நான் ஏதோ உங்ககிட்ட வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி பண்ண மாதிரி இருந்தது, என்ன பத்தி அப்படி அக்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படிங்கும்போது, ஓ அன்னைக்கு நான் அப்படி சொன்னதை நீங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது யோசிச்சீங்களா, அந்த டைம்ல நான் என்ன மாதிரி ஃபீல் பண்ணேங்கிறது பாத்தீங்களா, சரி அமித், சாரி அமித், ஓகே அமித், ஃப்ரீயா விடுங்க அமித் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா அந்த இடத்த சமாளிக்க ட்ரை பண்ணாங்க. முடியவே முடியல. அண்ட் அவங்க வந்து லிட்டரலி யாருமே பெருசா அவங்க கிட்ட போயிட்டு ஹக் பண்ணியோ பேசியோ சிரிச்சோ, எல்லாருமே அவங்க கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசினாங்க. எக்ஸெப்ட் அவங்களோட ஹஸ்பண்டை தவிர மற்றவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அண்ட் எல்லாருமே அங்கங்க போய் தனித்தனியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கனி அவர்கள் அவங்களோட அன்பு கேங்ஸியோட போயிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா ஒரு பக்கம் செம்ம இரிட்டேட் ஆகி இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சுத்தி உட்கார வச்சு அந்த டாஸ்க்ல சொல்லும் போது, யாரும் நீங்க வெளியில போயிட்டு கான்டாக்ட்ல இருக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கும்போது, அந்த டாஸ்க்ல ஏன் அவ்வளவு எமோஷனல் ஆகுனாங்க அப்படிங்கிறது கூட தெரியல. அதுல கூட எல்லாருமே ஒருத்தர் வந்து அவங்க சொல்லி அழுதுட்டு போறாங்க. அண்ட் கடைசியா நம்ம நடிப்பு அரக்கி சாண்ட்ரா அவர்களோட இன்டர்வியூ இருந்துச்சு, அவங்களும் வந்தாங்க. ஆக்சுவலா எனக்கு வெளியில இருந்து வரும்போது கிடைச்ச ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து திவ்யா தான். பட் உள்ள நம்மளுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. பட் ஆனா நான் வெளியில போயிட்டும் கண்டிப்பா நான் அமித் கூட வந்து என்னைக்குமே டச்ல இருப்பேன் அப்படிங்கும் போது கூட லிட்டரலி அதுவே அவ்வளவு ஃபேக்கா இருந்துச்சு. அண்ட் திவ்யா ஒரு பக்கம் தனியா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. வெளியில போய் நீ பாத்துருப்ப, நீ பண்ணதெல்லாம் போய் எவ்வளவு ஃபேக்கா பண்ணிருக்க, எவ்வளவு விஷயங்கள் என்ன வந்து போய் அக்யூஸ் பண்ணிருக்க தெரியுது, நீ வந்து ஜெனியூனா பேசிருக்கணுமா இல்லையா. பட் இந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம கண்டிப்பா ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். இவங்களுக்காக தான் இவங்க பண்ண ஃபேக் டிராமாஸ், இவங்க பண்ண சில ஃபேக்கான ஒரு சில அக்யூசேஷன்ஸ்னால தான் கம்ருதீன் அண்ட் பார்வதி 2 பேருமே வெளியில போனாங்க. ரெட் கார்டு எவிக்ஷன்ல வெளியில போனாங்க. அந்த ரெட் கார்டு எவிக்ஷனுக்கு அவங்க டிசர்வ்ட். அப்படி பண்ணா அதுல நிறைய விஷயங்களை ட்ரிகர் பண்ண, முக்கியமா எல்லா விஷயத்துக்கும் மூல காரணமா இருந்த சாண்ட்ரா திரும்பவும் உள்ள வராங்க, வந்திருக்காங்க, இருக்காங்க. ஆனா நல்ல கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஈவன் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் எடுத்தா ஆல்மோஸ்ட் 70 to 75 டேஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரோமோஸா இருக்கட்டும், உள்ள நடந்த கேமா இருக்கட்டும், டாஸ்கா இருக்கட்டும், அண்ட் வீடியோ கவரேஜா இருக்கட்டும், பெரும்பாலான இன்சிடென்ட்ஸ்ல வந்து கம்ருதீன் அண்ட் பார்வதி இல்லாம ஒண்ணுமே இல்லை. அவங்களோட வந்து கேம் வந்து ஒரு மாதிரி மோசமா இருந்துக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் ஆனா அந்த ரெட் கார்டு எவிக்ஷனுக்கு அவங்க டிசர்வ்ட் இல்லை. அதை விட ரொம்ப மோசமா, ரொம்ப வியர்டா வந்து நிறைய இடங்கள்ல சாண்ட்ரா பிஹேவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதை ரொம்ப கேவலமா சமாளிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்களே திரும்ப உள்ள வரும்போது அவங்க 2 பேரையும் மட்டும் ஏன் ரெட் கார்டு எவிக்ஷன் கொடுத்து அனுப்புனாங்கன்னு மட்டும் தான் தெரியல. அடுத்த விஷயம், நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கார் இல்லையா, உள்ள இருக்க ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு மடியில படுத்துக்குவான்னு சொல்றாரு இந்த மனுஷன். இன்னொரு பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றாரு. பார்வதி இருக்கும்போதும் பார்வதிக்கு இப்படித்தான் ப்ரப்போஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த மனுஷன் எவ்வளவு இடங்கள்ல வந்து பேச வேண்டியது மட்டுமா பேசுறாரு, எல்லாம் மீறி எத்தனையோ விஷயங்கள், சம்மந்தமே இல்லாத விஷயங்கள், அண்ட் சம்டைம்ஸ் வந்து கேஸ்ட் பத்தி நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. விஜய் சேதுபதி அவர்கள் வீக்கெண்ட் எபிசோட் ஸ்பெஷலி அந்த பார்வதி அண்ட் கம்ருதீனை வந்து ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த வீக்கெண்ட்ல வந்து கம்ருதீன் கிட்ட சொன்னாரு, ஏங்க நாங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றாங்க பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படி சொல்லி தான் எவிக்ட் பண்ணாரு. அப்ப இவ்வளவு தூரம் இந்த மனுஷன் உள்ள பேசிக்கிட்டு இருக்காரு. யாரு, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கார் இல்லையா, எவ்வளவு விஷயங்கள் கேவலமா பேசிக்கிட்டு இருக்காரு, பொண்ணுங்க கிட்ட எவ்வளவு வர்ஸ்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எங்கேயுமே ஏன் விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை அந்த பையன் வந்து காமெடியா பண்றான் அப்படிங்கறதுனால வந்து பேசாம ஓட்டுறாங்களா? அது ஒரு தப்புனா இதுவும் ஒரு தப்பு தானே. கண்டிப்பா இதுமே அட்ரஸ் பண்ணணும் தானே. ஏன் இதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? அங்க கொஞ்சம் பார்த்துட்டு இங்க இப்படி அட்ரஸ் பண்றதுலாம் நல்லாவா இருக்கு. நேற்று பார்த்ததுல அட்லீஸ்ட் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வந்து வினோத் அவர்களோட என்ட்ரி தான். வந்தோடனே அந்த மனுஷன் ரொம்ப பிளசண்டா எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா ஒரு ஸ்மைலோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அப்புறம் அரோரா ஒரு பக்கத்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாலதான் நீங்க வெளியில போயிட்டீங்கன்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க, நான் தான் உங்களை ட்ரிகர் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா அதையும் அந்த மனுஷன் கிளாரிஃபை பண்ணிட்டு, ஒருவேளை நீ வந்து நான் வெளியில போனேங்கிறதுக்கு அழுகிறியா இல்லைன்னா 18 லட்சம் ரூபாய் நான் எடுத்துட்டு போயிட்டேங்கிறதுக்கு அழுகிறியா அப்படிங்கிற வேற பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குங்க, நான் அதை கேட்கலாமான்னு தெரியல. பெரும்பாலுமே எல்லாருமே கமிட்டட் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் நிறைய எபிசோட்ஸ்ல பார்த்தேன். ஆத்ரேயா இருக்கட்டும், எஃப்ஜேயா இருக்கட்டும், அண்ட் ஈவன் அரோராவா இருக்கட்டும். பட் ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்ள ஒரு கண்டெஸ்டனோட ரொம்ப சின்சியரா, ரொம்ப எமோஷனலா, ரொம்ப டீப்பா வந்து பழகுறாங்க, பேசுறாங்க. அவங்க விட்டு போனோன்னு அப்படி அழுகுறாங்க, வந்தோன்னு அப்படி
பண்றாங்க, கொஞ்சுறாங்க. இங்க அப்ப இந்த வெளியில வந்து வெயிட் பண்ற அந்த பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அவங்கலாம் என்ன நிலைமை? ஐ மீன் லைக் இது நார்மலா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இப்படி இருக்கலாமா? இல்லனா அப்படித்தான் இருக்குமா? என்னையா அந்த நாடு எங்கேயா போகுது? அண்ட் இன்னைக்கு இந்த பொங்கல் ப்ரோமோ வீடியோஸ் அதெல்லாம் பார்த்தேன். ஒரு மாதிரி ஜாலியா எல்லாம் வைப்ல என்டர்டெயின்ல இருக்க மாதிரி இருக்கு. பட் யார் இருந்தாலுமே டாக் ஆஃப் த ஷோவா இருந்த 2 பேர், ஸ்பெஷலான 2 பேர், கம்ருதீன் அண்ட் பார்வதி இல்லாம ஆப்வியஸ்லி ஒண்ணுமே இல்ல. லிட்டரலி இந்த பிக் பாஸ் டீமே வந்து அவங்க 2 பேரையும் யூஸ் பண்ணிட்டு ஒரு டைம் பீரியடுக்கு, ஒரு கண்டென்ட்டுக்காக, அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே கிவ் அப் பண்ண மாதிரி இருக்கு. நான் ஃபீல் பண்ண மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, இல்ல நான் என்ன தப்பா சொன்னேங்கிறது நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. See you.